ஃபர்ஸ்ட்டு ஜிம்மி யூசோ வருவார். ஜிம்மி யூசோ வந்தோடனே கேர்மலா கைஸ் பேசிக்கிட்டே வருவார். ஜிம்மி யூசோ வெர்சஸ் கேர்மலா கைஸ் இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச் உண்மையிலே 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. கேர்மலா கைஸ் ஜிம்மி யூசோ போடுற மூவ்ஸ்லாம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தார், தடுத்து விட்டுட்டு இருந்தார். ஜிம்மி யூசோ ஃப்ராக் பேஷ் போடும்போது அதை வந்து கோட் பிரேக்கரை மாற்றி விட்டார். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மி யூசோ சூப்பர் கிக்கு கூட கேர்மலா கைஸ் சூப்பர் கிக்கு கூட மாறி மாறி இந்த மேட்ச்சை நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜிம்மி யூசோவை ஜெயிக்கிற நிலைமைக்கு போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்க, ஸ்பேர் போட்டுட்டு அவர் எந்திரிச்ச நேரத்தில் ஜிம்மி யூசோ ஸ்பேர் போட்டார். ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை போட்டுட்டு எந்திரிச்ச நேரத்தில் ஜெயிக்க ஃப்ராக்ரஸ் போடுற நேரத்தில் ஜாக் எஃபெக்ட் வந்துடுவார். ஜாக் எஃபெக்ட் வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூசோவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஜாக் எஃபெக்ட் டேமேட்டாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அட்டாக் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணோடனே இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி கடந்து என்ச்சின்னு கேர்மலா கைஸ் அவர் வந்து தேங்க்யூன்னு சொல்லுவார். அவரையும் போட்டு அடின்னு அடிப்பார் ஜாக் எஃபெக்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமாக சோலோ சிக் ரிட்டர்ன் சொல்லியிருந்தாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வருவார். இந்த மூமெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்து அவர் கோட் ஷூட்டோட விண்டேஜோட கோட் ஷூட்டோட வருவார். கோட் ஷூட்டோட வந்து அவர் ரெடியாக நிற்பார். எப்பயுமே லீடிங் பொசிஷனில் நிற்கிற மாதிரி ரெடியாக நிற்பார். ஜாக் எஃபெக்ட் பேச ஆரம்பிக்கிறார். ஆடியன்ஸ்கிட்ட சோலோ சிக்காவை பற்றி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு சோலோ சிக்காட்ட பேச சொல்கிறாரு. ஆனால் ஆடியன்ஸ் பூ பண்ணுறாங்க, அந்தளவுக்கு பூ பண்ணுறாங்க. சோலோ சிக்கா மைக்கை வாங்கிட்டு கீழே போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஒன்றுமே சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து அப்படியே கமெண்ட்ரி டேபிள் வழியாக அப்படியே அந்த ரிங் பில் அனௌன்சர் பண்ணுற இடத்து வழியாக அப்படியே இறங்கி போயிடுவார். இறங்குனதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து பூ தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோலோ சிக்காவுக்கு. அதுக்கப்புறம் சோலோ சிக்கா அங்கேயே கோட்டை கழட்டிக்கிட்டு அப்படியே வந்து ரிங் பில் அடிக்கிற இடத்து வழியாக போயிடுவார். ஜாக் எஃபெக்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜாக் எஃபெக்ட் சுற்றி கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜாக் எஃபெக்ட் வந்து சோலோ சிக்காவே நோக்குறாரு. என்னடா செய்கிறாரு இவர், நம்ம விட்டுட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு, விரக்தியிலே பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மூமெண்ட் நடக்குன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஆனால் அதெல்லாம் நடக்கல. சோலோ சிக்கா இறங்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரிங்குள்ளே இருந்த ஜாக் எஃபெக்ட்டும் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் கொடுத்த அவமரியாதையால் வெறுப்பால் அவர் சோர்வடைந்துள்ளார். ஆனால் ஒரு மோசமான நாளில் கூட நீங்கள் கத்துனாலும் சரி, நீங்கள் அவருக்கு ஆதரவாக கத்துனாலும் சரி, நீங்கள் பூ பண்ணாலும் சரி, அவரெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் இந்த நாளில் கூட நீங்கள் அவர் ரொம்பவே பேச விடாமல் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டீங்க. ஆனால் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு விஷயம் முக்கியமான சொல்கிறேன். இந்த விஷயம் இதோட முடிய போகிறது கிடையாது. நீங்கள் என்னதான் கத்துனாலும் என்னோட ஸ்டோரி இனிதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் தான் இனிமே இங்கே ஆதிக்கம் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் ஜாக் எஃபெக்ட். ஜாக் எஃபெக்ட் சொல்லி முடித்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டு மியூசிக் வரும். எல்ஏ நைட் பின்னாடியிலேருந்தே வந்து அப்படியே ஜாக் எஃபெக்டையும் டேமேட்டாங்கையும் மாறி மாறி அட்டாக் பண்ணுவார். 2 பேருமே அடித்து நவுத்துவார். அடித்து நவுத்துனே ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமேட்டாங்கோ வந்து ஜாக் எஃபெக்ட் காலை பிடிச்சி ஜாக் எஃபெக்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்ஏ நைட்டு காலை பிடிச்சி பாரு. எல்ஏ நைட்டை காலை பிடிச்சிக்கிட்டோன்னே ஜாக் எஃபெக்ட் வந்து ரன்னிங் மூவை போட்டு எல்ஏ நைட்டை தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்ஏ நைட்டை தாக்க ஆரம்பிச்சிடும். அங்கே யாருமே எதிர்பார்க்காத விதமாக பிரான் ஸ்ட்ரோமன் ரிட்டன் வருவார். பிரான் ஸ்ட்ரோமன் ரிட்டன் வந்து உடனே டாமாட்டோங்க வந்து பிரான் ஸ்ட்ரோமனை அடிக்கிறதுக்கு போகிற பிரான் ஸ்ட்ரோமனை டாமாட்டோங்க மேலே எது டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணுவார். உடனே அதை கேட்ச் பிடிச்சி அவனை வெளில தூக்கி விட்டு எறிஞ்சிடுவார். பிரான் ஸ்ட்ரோமன் வெளில தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரிங்குள்ளே இருந்த ஜாக் எஃபெக்ட் சண்டைக்கு ரெடியாக இருப்பார். ஜாக் எஃபெக்ட்டும் பிரான் ஸ்ட்ரோமனும் ஒத்தைக்கு ரெடியாக நிற்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரான் ஸ்ட்ரோமன் இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் வராமல் இருந்த காரணம் ஜாக் எஃபெக்ட் தான். அதனால் டீஷர்ட்டை கழிச்சிட்டு ரெடியாக அடிக்கிறதுக்கு சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமேட்டோங்க ஜாக் எஃபெக்ட் எழுத்துட்டு வெளில போயிடுவார். அதோட முடிஞ்சிடும் அந்த செக்மெண்ட்டு.